1000 விளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் எழிலனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். மகளிர் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். அவங்க வீட்டுக்கு என்ன எலக்ட்ரானிக் சாமான் தேவையோ, மின்சாதன வசதி தேவையோ, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய தலைவர் முதலமைச்சரா அமர போவது உறுதி. நான் உங்களை கேட்பதெல்லாம் இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில இங்க வெற்றி உறுதி. ஆனா போன முறை 32,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு எழிலன் நாகராஜனை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. வெற்றி உறுதியா? இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 14 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டான்னு போயிடக்கூடாது. அடுத்த 14 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை கீழ் வரைக்கும் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் எடுத்துக்கொண்டு போய் சொல்லுங்க. நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்கிறத சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி, சங்கி கூட்டணி, அடிமை கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கேடு வருங்கிறத சொல்லுங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பிரச்சாரத்தை சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல எழிலன் நாகராஜன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மீண்டும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகுவார்.